லைக்கா நிறுவனத்தோட தயாரிப்புலையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியும் நேற்று திரையரங்கில் வெளிவந்துள்ள அந்த படம் தான் லால் சலாம். விக்ராந்த், விஷ்ணு விஷால் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோட்டத்தில் வந்து நடிச்சிருக்காரு. மாபெரும் எதிர்பார்ப்பில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த லால் சலாம் படம் வந்து ரசிகர்களை எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம். மொய்தீன் பாய் அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சூப்பர் ஸ்டார் மற்றும் அவரோட நண்பர் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன். ரெண்டு பேரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒற்றுமையாக பழகி வராங்க. இவர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஊருமே இந்து முஸ்லீம் என பாகுபாடு பார்க்காம அண்ணன் தம்பி மாதிரி வாழ்ந்து வராங்க. ரஜினிகாந்த் மூலமாக துவங்கப்பட்ட கிரிக்கெட் அணி தான் 3 ஸ்டார். வெற்றிக்கு மட்டுமே பெயர் போன இந்த 3 ஸ்டார் அணியில் விளையாடி வந்த விஷ்ணு விஷால் வந்து திடீர்னு இந்த அணியை விட்டு வெளியேறி MCC அப்படிங்கிற ஒரு அணிக்கு வந்து கேப்டனாக ஆகிறாரு. இதுக்கு பின்னாடி விஷ்ணு விஷால் தலைமையில் செயல்படும் MCC அணி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வருது. 3 ஸ்டார் அணி பார்த்தீங்கன்னா தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு போகுது. ஏற்கனவே 2 அணிக்கும் இடையே கடும் மோதல் நிலவி ஒரு நிலையில எப்படியாவது MCC அணியை ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டார் வந்து முடிவு பண்ணுது. இதற்காக மும்பையில் இருக்கக்கூடிய மொய்தீன் பாய் மகனான விக்ராந்தை வந்து இங்கே கூட்டு வந்து 3 ஸ்டார் அணியில் வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. விக்ராந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கனவோட முயற்சி செஞ்சுட்டு வராரு. அதுவே அவரோட தந்தையான ரஜினியோட கனவும் அதுதான். சிறு வயதிலிருந்தே விக்ராந்துக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் ஒத்து போகாத சில காரணத்தால் 2 பேரும் பார்க்கும் போதெல்லாம் ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு நிலையில மீண்டும் கிரிக்கெட் களத்தில் 2 பேரும் மோதிக்கொள்ள சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஆதாயத்தை இவர்கள் மூலம் அப்படி தேடிக்கொள்ள பார்க்குறாங்க. இதை பின்னாடி என்ன நடந்தது, விளையாட்டில் அரசியல் புகுந்தா விளையாட்டு வீரரோட வாழ்க்கை என்ன ஆகும், அதனோட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துள்ள அழுத்தமான கதைக்களம் பார்த்தீங்கன்னா பக்காவா திரையில வந்து காட்டியிருக்காங்க. திரைக்கதையில சில இடங்கள்ல தொய்வு இருந்தாலும் சொல்ல வந்த விஷயத்தை நெற்றி பொட்டில் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழாவை காட்டிய விதம், மதத்தை வச்சு நடக்கக்கூடிய அரசியல், அதனால சீரழியும் இளைஞர்களோட வாழ்க்கை என திரைக்கதையை வந்து நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள். கடவுளை வழிபாடு செய்கிற விதம் வேணா ஒவ்வொரு மதத்துலேயும் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் எல்லாருக்குமே கடவுள் வந்து ஒன்று தான் அப்படின்னு ரஜினி பேசக்கூடிய வசனம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மதத்தை வச்சு அரசியல் செய்கிறவங்க, மதத்தை காரணம் காட்டி பிரிவினையை உண்டாக்க நினைக்கிறவங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸு. அதற்காக இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு தனி பாராட்டே கொடுத்துடலாம். AR ரகுமான் இசையில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே சூப்பராக இருக்குது. குறிப்பாக ரஜினிக்கு போட்ட ஜலாலி பாடலும் தேர் திருவிழா பாடலும் அட்டகாசமாக இருந்துச்சு. ஆனால் பின்னணி இசை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். அதுவே படத்தோட முக்கிய மைனஸாகவும் அமைஞ்சிருச்சு. ஒளிப்பதிவு, எடிட்டிங் படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை வந்து சேர்த்துருக்குது. கதாநாயகர்களாக நடித்திருக்கோம் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த். 2 பேரோட நடிப்புமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து விக்ராந்தோட கதாபாத்திரம் இன்னும் கொஞ்சம் வலுவாக காட்டியிருக்கலாம். அதே போல் விஷ்ணு விஷாலோட தாயாக நடித்த நடிகை ஜீவிதா வந்து அசத்திட்டாங்கன்னே சொல்லலாம். மேலும் செந்தில் மற்றும் தம்பி ராமையா 2 பேரோட நடிப்பும் யதார்த்தமாக இருந்துச்சு. திருவிழா வந்து சாமிக்காக மட்டும் நடத்துறது கிடையாது. வெவ்வேறு வெளியூரில் வாழக்கூடிய, பிரிஞ்சு வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த திருவிழா டைமில் சொந்த ஊருக்கு வந்து தன்னோட சொந்த பந்தத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நடத்தப்படுறது தான் திருவிழா அப்படின்னு சொல்லி செந்தில் பேசக்கூடிய வசனம் வந்து உணர்ச்சி வசப்பட வைக்குது. மேலும் விவேக் பிரசன்னாவின் நடிப்பு கவனத்தையும் பெறுது. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கம் ப்ளஸ் பாயிண்ட். அழுத்தமான கதைக்களத்தை அழகாக திரையில் காட்டிய விதம், விஷ்ணு விஷால் விக்ராந்தோட நடிப்பு, ரஜினிகாந்தோட நடிப்பு, மதத்தை வச்சு அரசியல் செய்கிறவங்களுக்கு செருப்படி கொடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த காட்சிகள், இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் காட்சி, பாடல்கள், இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்டில் வருது. இந்த படத்தோட மைனஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். திரைக்கதையில் சில இடங்களில் ஏற்பட்ட தொய்வு தான் ஒரு மைனஸாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் லால் சலாம் படம் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லால் சலாம் படம் மக்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். சரி நண்பர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.